நம்ம இந்த கம்யூனிகேஷன் சீரியஸில் வந்து இது 4வது பார்ட் இது. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது இந்த கம்யூனிகேஷன் வந்து இந்த லிஸ்னிங் எதுக்கு இம்பார்ட்டண்ட்டு, அதேமாதிரி ஸ்பீக்கிங் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஆசைப்படுறது ஒரு விஷயம் தான். நல்லா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். பட் இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கோர்ஸ் இருக்குது. இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. நம்ம எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் சேனல் மக்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஆஃபர் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெக், இன்ஜினியரிங், பிஸ்னஸ் எது பண்ணணும்னாலும் சரி, அது எல்லாத்துக்குமே ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத ப்ரைஸில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இஷ்யூஸில் வந்து நம்ம ஸ்பீக்கிங் அண்ட் லிஸ்னிங்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. இப்போ யாருப்பா படிக்கிறா, எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்துடுது. யாருப்பா எழுதுறா, எல்லாமே வந்து ஃபோனில் வந்துடுது. நம்ம எதுக்கு பேனாவை பிடிச்சி எழுத கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டுக்கிறது இல்லை. பட் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ரீடிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறது அப்படின்றது வந்து நம்மளுக்கு மைண்டுக்குள்ளார ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். நம்ம யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவோம். ஸோ அப்போ யோசிக்கிறது அப்படின்றது வந்து எதை வச்சு யோசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் நம்ம யோசிக்க முடியும். இன்றைக்கி நான் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு சிவில் ரிலேட்டடான விஷயத்தை பற்றி நல்லா பேச முடியும். என்கிட்ட வந்து நல்லா பேச தெரியுன்றதுக்காக நான் வந்து பிளாக் செயினை பற்றியோ இல்லை ஏஐ பற்றியோ பேசு அப்படின்னா என்னால் எப்படி பேச முடியும்? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன மண்டக்குள்ளார நாலேஜாக சப்ஸ்டன்ஸ் இருக்குதோ அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம யோசிப்போம். அந்த யோசிக்கிறத நம்ம பேச போகிறோம். ஸோ அப்போ அந்த நாலேஜ் உள்ளார வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நிறையா படிக்கணும். ஸோ ரீடிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ரீடிங்கிறது வந்து நம்ம கம்யூனிகேஷனுக்கு ரீடிங் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு சில பேர் நம்ம லைஃப்பில் கடந்து வந்திருப்போம். ஒரு சில பேர் நம்ம சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிறத நம்ம நம்புவோம். அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க, கப்பல் வேலையில் போனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க, துபாயில் வேலைக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் போனால் இந்த பிரச்சனைலாம் இருக்குது, மைனிங்க்கு வந்து நான் வந்து ஆஸ்திரேலியா போனேன், எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நம்ம நம்புவோம். ஏன் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டதில்லை, ஆனால் நம்புவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போயிட்டு வந்த அனுபவத்தில் அவங்க பேசுவாங்க. அங்கே நடந்த விஷயத்த வந்து அவங்க வந்து கற்பனையாக சொல்கிறதில்ல, நடந்தது அப்படியே இதாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்ததை சொல்லுவாங்க. அதை வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக ஒரு ஹியூமன்ஸ்க்கு ஒரு எபிலிட்டி நினச்சிக்கோங்களேன். இப்போ நம்மள்ட்ட வந்து ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க உண்மை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா அப்படின்றது வந்து அவங்க சொல்கிற அந்த கதையிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சில பேர் எல்லாத்துக்கும் அதுக்கு வந்து உண்மையை பேசுவாங்க அப்படின்னு கிடையாது. ஆனால் சில பேர் வந்து பொய்யை கூட உண்மை மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இன் ரியாலிட்டி வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஒருத்தங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தங்க பட்டதை சொல்கிறதுல வந்து நம்மளுக்கு அந்த வலி வேதனை, அந்த வாய்ஸில் இருக்கிற தொனி, அவங்க சொல்கிறதுல வந்து எந்தளவுக்கு உண்மை இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்த சொல்கிறப்ப மக்கள் அதை கேட்குறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. மக்கள் நம்ம சொன்னால் நம்புவாங்க. ஸோ அப்படின்றப்ப அதை நம்ம சொல்லவும் பிடிக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்று நிறையா படிக்கணும். படித்ததை நம்ம இன்னும் டீப்பாக படிக்கணும். அதாவது என்னென்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து டீப்பாக போய் வேலை செஞ்சு அதில் அடிபட்டு கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்க மாட்டாங்க. எல்லாத்த பற்றியும் ஓவராலாக தெரிஞ்சிருக்கும். பிளாக் செயின்னா என்னப்பா ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாங்க, கேம் டெவலப்மெண்ட் என்ன ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாங்க, அண்ட் அதேமாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்ன ஒரு டெஃபினேஷனை சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த நாலேஜ் எப்படி டீப்பாக கெயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படித்த ஒரு விஷயத்தை வந்து அதை பற்றி ஒரு நாள் படிச்சுட்டு பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த படித்த ஒரு விஷயத்த அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்னொன்று கொஞ்சம் டீப்பாக படிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் எப்போவுமே கைஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு அனுபவத்தில் பேசுகிறது அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் நம்ம அனுபவம் போய் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. ஆனால் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு Node.js ஒரு டெக்னாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா வெறுமனையாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் உட்காந்து ஒரு குட்டியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஒரு 5 நாள் 6 நாள் சின்சியராக அதுக்காக வேலை செய்கிறது, ஒரு அண்டர் த ப்ரெஷராக வேலை செய்கிறது. எப்பவுமே அதை நான் எப்பவுமே சொல்லுவேன். நீங்கள் வந்து சும்மா ஒரு 4 மணி நேரம் போர் அடிக்குதுன்னு சும்மா கேஷுவலாக வேலை செய்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை பேசுகிறப்ப நீங்கள் கேஷுவலாக வேலை செஞ்சேன் அப்படின்றது தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதுவே நீங்கள் வந்து ஒரு அண்டர் ப்ரெஷரில் வந்து அதே ப்ராஜெக்ட் வந்து ஒரு 6 மாதம் ப்ராஜெக்டை ஒரு 2 மாதத்தில் நீங்கள் முடிச்சிங்க, நைட்டு பகலமாக வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேசுகிற இந்த டெப்த் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வேலையை செஞ்சீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் எதை படித்தாலும் சரி அதில் ஒரு கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு ஒரு ப்ரெஷரோட ஒரு குறுகிய டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன ப்ராஜெக்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டெப்த்தோடு நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய ரீட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை படித்ததை இன்னொரு விஷயத்தை கூட சேர்ந்து எப்படி நம்ம பேசுகிறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது. இப்போ ஏஐ வந்துருக்கு, சிவில் இன்ஜினியரிங்கில் பிம்னு ஒன்று இருக்குது, பிம் ஏஐ கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி மல்டிபிள் திங்ஸை கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிங்க. அண்ட் ஏன்னா உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ChatGPT வந்ததுக்கப்புறம்
கிரிட்டிக்கல் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் ப்ரொஃபைல் ஃபியூச்சரில் உருவானாலும் ஆகும். நான் சீரியஸாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து ChatGPT விட்டுறாங்க. எனக்கு ஒரு இமெயில் ட்ரை பண்ணி கொடு, நான் எப்படி இதை பேசுறது, எப்படி இதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே யோசிக்கிற வேலையை எல்லாத்தையும் கொண்டு போய் ஏஐட்ட கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் இன்ஃபர்மேஷன் மட்டும் ChatGPTன்னு எடுத்துகிட்டு அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணுறது, யோசிக்கிற விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி கிரிட்டிக்கல் திங்கிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி ரிசர்ச்சே பப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படித்தாலும் சரி, அதுக்குள்ளார இருக்கிற இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு தாட்டை நீங்கள் கொண்டு வரீங்க, ஒரு க்ரியேட்டிவாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வரீங்க அப்படின்றது வந்து உங்களோட வேலையாக இருக்கணும், ஒரு ஏஐயோட வேலையாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இது ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரைட்டிங். ஸோ ரைட்டிங் என்னப்பா இம்பார்ட்டன்ட்? இப்போலாம் நம்ம கையில் பேப்பரும் கிடையாது, பேனாவும் கிடையாது, இதை வச்சுக்கிட்டு நம்ம எங்கே வந்து உட்காந்து ரைட் பண்ணுறது, அதெல்லாம் ஸ்கூல் காலத்திலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து என் டெஸ்கில் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நோட் புக்ஸ் இருக்கும். என்னோடய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சில நோட் புக்ஸ் இருக்கும். அதில் நான் உட்காந்து வரைவேன், எழுதுவேன். ஒன் நோட் இருக்குது, அதில் இங்கே எனக்கு டேப்லெட் இருக்குது, அதில் உட்காந்து எழுதுவேன். ஏன் எழுதுறேன் அப்படின்னா, நம்ம எழுதுகிறப்ப நம்ம படித்தது எல்லாமே வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உட்காந்து படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் அந்த எழுதுகிறப்ப தான் வந்து வி ஃபீல் லைக் நம்ம சொன்ன ஒரு விஷயத்தை வந்து, அதாவது நீங்கள் வந்து இப்போ வாயில் சொல்கிறீங்க. இந்தமாரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு படத்துலேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, விருமாண்டி படத்தில் வந்து கமல் வந்து நான் இந்த என் சொத்தை நான் வந்து கிரயம் பண்ணி தரேன், இந்த ஒரு வழிக்கு வந்து அதை பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ இன்னொருத்தர் சொல்லுவார், நீ வாயில் எல்லாத்தையும் சொல்லுவாப்பா, எழுதி கொடுக்குறப்ப நீ உண்மையாக செய்வியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா, வாயில் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி. வாயில் சொல்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசாக, அது ஏன்னா யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, சொல்லிட்டு நம்ம மட்டும் போயிடுவோம். அது வந்து ப்ரூஃபோ எதுவோ கிடையாது, வந்து நீ அன்றைக்கி இப்படி சொன்னி எப்படி சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பெருசாக கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் எழுதி கொடுக்குறப்ப என்னென்னா, நம்மளே யோசிப்போம். பேசுகிறதுக்கு யோசிக்காமல் பேசுகிற நம்ம எழுதுகிறப்ப யோசிப்போம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த யோசிக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட். அதை பேசுகிறப்ப வந்து நம்ம என்ன பேசணும்னு யோசிப்போம், எப்படி பேசணுன்றது சம்டைம்ஸ் யோசிக்க மாட்டோம். ஸோ அதனால் நம்ம என்ன வேணாலும் பேசிடுவோம். நம்ம சொல்லணுன்னு வரது ஒரு விஷயம், நான் சொல்கிறது தப்பாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் எழுதுகிறப்ப நம்ம என்ன சொல்ல வரோன்றது நம்மளுக்கு தெரியும், அதை எப்படி சொல்லணுன்றதும் தெரியும். இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எழுதுகிறப்ப தான் தெரியும். ஸோ அதனால் எழுதுகிறப்ப இந்த பெஸ்ட் திங் என்னென்னா, எப்படி பேசணும் அப்படின்றதையும் நம்ம எழுதுகிறப்ப கற்றுப்போம். ஸோ அதனால் எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ நான் பார்த்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து கோர்வையாக எழுதுகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட தாட் ப்ராசஸை நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட்டில் போயிட்டு அவங்க சப்ஜெக்ட் அவங்க சப்ஜெக்டில் நீங்கள் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, நிறைய எழுதுகிறவங்க வந்து அந்த ரொம்ப கூர்மையாக இருக்கும் அவங்களோட தாட் ப்ராசஸ். ஏன்னா அவங்க வந்து பழக்கப்பட்டவங்க. ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும், என்ன சொல்ல வரன்றதை எப்படி சொல்லணும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ணுறப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம ஒன்று நினச்சிட்டு சொல்கிறப்ப வேறு விதத்தில் சொல்லிவிடுவோம். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள யோசிக்கிட்டே இருப்போம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறப்ப திரும்ப அதே தப்பு பண்ணுவோம். ஏன்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்காது. ஆனால் அவங்க கரெக்டாக சொல்லி முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டை யோசிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் வந்து நீங்கள் நல்லா பேசுகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் விட்டுறக்கூடாது. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் செஞ்சால் தான் யூ கேன் பிகம் அ வெரி எஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் வேளச்சேரிக்கு ஆப்போசிட்டில் வர்ச்சுவல்டைன்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ இருக்குது. என்னோட நிறைய வீடியோஸ் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் பாட்காஸ்ட்டு, வீடியோ ஷூட்டு, ஃபோட்டோ ஷூட்டு, ப்ராடக்ட் ஷூட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். தே வில் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ.